நம்ம இலக்கிய சிறைகளில் நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவும் கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வரப்போகிற எபிசோட நம்ம எதிர்பார்க்காத நிறைய திருப்பமும் சுவாரஸ்யமும் காத்திருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எபிசோட் எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு மாதிரி பார்த்தாக்க அந்த புது வீட்டுக்கு போயிட்டு பால் வந்து காய்ச்சிட்டாங்க. நல்லபடியாக வந்து கிழக்கு பக்கம் பார்த்து பால் பொங்கி வந்துடுச்சு. நம்ம ஜானகி அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், நல்லதே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியவும் நம்ம ஜானகியம்மா கிட்டேயும் நம்ம ரேவதி அம்மா கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்குறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து போராட ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜானகியம்மா கேட்குறாங்க, எது அந்த ஏமாற்றி பிடுங்கினாங்களே சொத்து அதை மறுபடியும் மீட்டு எடுக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் நம்ம இலக்கியம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை மீட்டு எடுக்கிறத விட நாங்கள் வந்து உழைச்சி சமாளித்து அதை விட அதிகமாக வந்து காட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம இலக்கியாவுடைய தைரியத்துக்கு வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன் அப்படின்னா நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியவும் அந்த சொத்தை மறுபடியும் வாங்கணும் அப்படின்னா அது பெரிய விஷயமே வந்து கிடையாது. எப்படியாச்சும் வந்து போராடி அவங்க பண்ண பிராடுத்தனத்தை போலீஸ்கிட்ட ஒப்படைச்சாலே போதும். போலீஸே எனக்கு அந்த சொத்தை வந்து மீட்டு கொடுத்துருவாங்க. அதே சமயத்தில் இப்போ அந்த சொத்து எல்லாமே நம்ம கார்த்திக்குடைய பேரில் தானே இருக்குது. அதனால் நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியவும் அந்த சொத்தை மறுபடியும் வாங்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வேறு ஏதாச்சும் வந்து பிஸ்னஸ் பண்ணி நல்ல இடத்துக்கு வந்து முன்னேறுவோம். நமக்கு சாப்பிட ஒரு நல்ல சாப்பாடும் அதே சமயத்தில் நம்ம ஜானகியம்மாவையும் நம்ம ரேவதி அம்மாவையும் நிம்மதியாக பார்த்துக்கணும். அவங்கள வந்து இந்த கடன் தொழில் இல்லாமல் இந்த மாதிரி தாலி செயின் இல்லாமல் பார்க்கறதுக்கு நம்ம கௌதம் சாருக்கு பிடிக்கல இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் போதும். அவங்கள வந்து முன்னேறணும். அவங்கள வந்து அவ கூட இந்த கார்த்திக் கூட இந்த அஞ்சலி கூடயெல்லாம் போட்டி போகணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கியம் சொல்லிட்டு அதுக்கான வேலையை இதுக்கப்புறம் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ நம்ம கௌதம் சார் மறுபடியும் ஜீரோலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம கௌதம் சார் இந்த மாதிரி பல முறை வந்து நடந்திருக்கு நம்ம கௌதம் சாருக்கு. அப்போ எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸை பிடிச்சி முன்னேறி தான் வந்தார். இப்போயும் அதே மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம கௌதம் சாருடைய நல்ல மனசுக்கு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இப்போ கையில் 2 லட்ச ரூபாய் பணமும் இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஜானகியம்மா தாலி செயினை அடகு வச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த பணத்தை வச்சு நம்ம கௌதம் சார் வந்து பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரா இல்லை என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு தெரியல நம்ம கௌதம் சாருக்கு. அது வந்து சரியாகவே வந்து படலை. இன்னொரு பக்கம் இப்போ நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதம் சார் கூட இருக்கிறதுனால நம்ம கௌதம் சாருக்கு மிகப்பெரிய ஒரு பலம் தான். நம்ம இலக்கியம் டீச்சர் வேலைக்கு இது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதம் சார் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. இப்போ நம்ம கௌதம் சார் வந்து ஃபஸ்ட்டு அங்கங்கே போயிட்டு வேலை வந்து கேட்டு பார்க்குறாங்க. வேலை வந்து கிடைக்கல. இன்னொரு பக்கம் ஒரு பூஜான்ற பொண்ணு நம்ம கௌதம் சாரை லவ் பண்ணுறன்ற பேரில் வந்து சுற்றிட்டு இருக்கு இல்லையா? நம்ம கௌதம் சாரை ரொம்பவுமே வந்து பிடிச்சி போயிருக்காங்க இல்லையா? அந்த பூஜான்ற பொண்ணை மறுபடியும் நம்ம கௌதம் சார் வந்து மீட் பண்ண போகிறாங்க. அந்த பூஜான்ற பொண்ணால் நம்ம கௌதம் சாருக்கு உதவி வந்து கிடைக்க போகுது, பிஸ்னஸ் வந்து கிடைக்க போகுது. அது மூலிமா நம்ம கௌதம் சார் வந்து முன்னேறுறாங்க. ஆனால் அந்த பூஜா பொண்ணு நம்ம கௌதம் சாரை லவ் பண்ணுறன்ற பேரில் வந்து நிற்க போகிறாங்க. அதுவும் நம்ம கௌதம் சாருக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்குன்னு தெரிஞ்ச பின்னாடியே நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன், நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக சண்டை போட ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத இதுக்கப்புறமா நம்ம இலக்கியாசிரியர்கள் நிறைய சுவாரஸ்யங்கள் வந்து காத்திருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.